தம்பி தேசியம் வணக்கம். என்ன கண்ணாடி போட்டிருக்கேன்னு பாக்குறியா? அதாவது எல்லாருமே வெயிலுக்கு தான் கண்ணாடி போடுவாங்க. நான் ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். தமிழ்நாட்டுல உதயசூரியன் அதோட ஆதிக்கம் இன்னையில இருந்து அதிகமாயிருச்சு. எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அறிகுறி இன்னையில இருந்தே தொடங்கிருச்சு. சரி அதனாலதான் அந்த கண்ணாடியை போட்டிருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டல. ஆமா, கேட்டி அவுத்து வச்சிருவோம். ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. ஆமா, அதை பார்த்து மக்கள் கை கொட்டி அங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சிரிக்கிறாங்க? இங்க கருத்தை பார்த்து ஒன்ன பார்த்து இல்ல, கருத்தை பார்த்து. எப்பா இன்னைக்கு எங்க கூட்டணியில பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நீ சொல்ற, அத வந்து மறைமுகமா சொல்ற, அது எனக்கு புரியுது. ஏன் சொல்லவே வரல, அதுக்குள்ளே சொல்லிட்ட பாத்தியா? நீ அதை பத்தி தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும்பா. அதனாலதான் நான் அதை பத்தி நானே துவங்கிடுறேன். குறிப்பா பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதை பத்தி நம்ம நேரத்தே பேசிட்டோம். மார்க்சிஸ்ட் சிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். மார்க்சியமே அழிஞ்சு போச்சுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா. எங்க உயிரோட இருக்கு? ஆமா, அதனால அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இவங்க ஏன் கட்சி வச்சிருக்காங்கன்னே தெரியல. எங்க கூட்டணியோட உதவியால ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்களை சொல்றாங்க கூட்டணி இல்லைன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு. இதெல்லாம் என்ன சொல்றாங்க? தகுந்த பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், அதனால உடனே கழட்டி விடு. ஆமா, அதனால கழட்டி விடுறதுக்கான பிளான் தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு கட்சி உங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்களாமே. ஆமா, நயினாரும் சொல்லியிருக்காரு, எல்முருகனும் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கட்சி தான் அப்படின்னு பெயர் சொல்லல, ஆனா நமக்கு அந்த பெயர் தெரியும். நம்ம சோர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அத நீ சொல்லாத, இப்ப சொல்லாத. நானும் சொல்ல மாட்டேன். என்னன்னா இப்ப நீ ஒண்ணு சொல்லுவ, அதுக்கு பிற்காலத்துல நீ வந்து அது இல்லன்னு நிரூபணம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது திராவிடாஸ் கஃபேக்கு ஒரு இழுக்கு இல்லப்பா. நான் வெளிப்படையா சொல்றேன், நம்ம சொல்றது என்னைக்குமே தப்பாதான் இருக்கும். தப்பா ஆகாது, கரெக்டா தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு கூட்டணி நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி. யமுனை நதிக்கரையில் 7 பிரதமர்களை அதிக விட்டார்ல, அவரோட கட்சிக்காரங்க தான் பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா முன்னாள் பார்ட்னர் 2014 அவர் அவ்வளவு ஓப்பனா சொல்லாத. இல்லப்பா, 2014 ஓரளவுக்கு நம்ம கூட்டணியில தானே இருந்தாங்க. கொஞ்சமா லைட்டா சொல்லி போறோம். மொத்தமா 2014 போட்டு உடைச்சோம்னா அதனால கூட்டணிகள் சிதறலாம். விசிகா சிபிஎம் உள்ளிட்டவங்க எங்கிட்ட வந்து அதிக தொகுதி கேட்கறாங்க, அதிக தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா கேட்கறாங்க. இதை பத்தி நான் ஒரு மோனோலாக் கூட பண்ணிருக்கேன், வெளியாயிருக்கும் பாருங்க. அதுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க, கமெண்ட் சொல்லுங்க. நான் இங்க வர்றதுதான் வந்து வீடியோ ப்ரமோஷன் பார்த்தா, நீங்க வர்றது வீடியோ ப்ரமோஷன் கேக்கு இல்லப்பா. அதாவது நம்ம பார்வையாளர்கள் பாக்குறாங்க, அவங்கள அதையும் பாருங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அரசியல் செய்திகளுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப முக்கியமான 2 பேட்டிகள் எடுத்திருக்கோம். ஆமா ஆமா, அது வந்து சமூக ஊடக பக்கத்துல நம்ம இன்னும் ஷேர் பண்ண நினைக்கிறேன். முதலாவது பாப்பா வெற்றி அவர்கள் என்று லண்டன்ல கவுன்சிலரா இருக்காரு. அவர் ஒரு தமிழர், அவருடைய பேட்டி நம்ம எடுத்திருக்கோம். 2வது மலேசியன் கவர்மெண்ட் ஆஃப் மலேசியால தேசிய ஒற்றுமைக்கான துணை அமைச்சராக இருக்காங்க சரஸ்வதி கந்தசாமி அவர்களுடைய பேட்டி எடுத்திருக்கோம். இது எதற்காக இந்த இடத்துல பதிவு பண்றேன்னா, அந்த பேட்டியை போட்டதான் போற, மக்கள் பார்க்க தான் போறாங்க. நம்மளுடைய சேனலோட ரீச் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணோம்ல. அவங்கள்ட்ட எல்லாம் போய் நான் பேட்டின்னு கேட்க போறேன். உங்களை தெரியும், உங்களை பாத்திருக்கேன், உங்க சேனல்ல பாத்திருக்கேன், நாங்க கொடுத்துறோம், அவ்வளவுதான். சோ நம்ம தான் சேனல் ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்மளோட ரீச் அந்த அளவுக்கு இருக்கு. காரணம் என்ன? மக்கள் தான், மக்கள் கொடுக்குற ஆதரவு. அதனால அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இப்ப அரசியல் பேசினதுனாப்பா சுட சுட நல்லா கொஞ்சம் ஆவி பறக்கிற மாதிரி ஆவி பறக்கும். அதனால நீ ஏதாவது அரசியல் செய்தி இருந்துச்சுன்னா சொல்லு, அதுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன். பதிலடி கொடுக்குறியா? இவரு பதிலடி கொடுக்குறாரா? சரி சொல்லு. விவசாயிகள் மாதிரி நானும் விவசாயி தான் அப்படின்னு தோல்ல துண்டை போட்டு, பச்சைக்கலை துண்டை போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றுபவன் நான் அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர் எப்பவுமே தோல்ல துண்டு தானே போட்டிருப்பாரு, பச்சை துண்டு. என்ன சொன்னாலும் நம்புற. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, முதல்வர் சொல்லியிருக்காருப்பா. எப்பா, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, நானே ஒரு விவசாயி, விவசாயிகளோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படி இப்படின்னாரு. ஆனா கடந்த ஆட்சியில விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆட்சியில அப்படியே ரொம்ப சுகமாக இருக்காங்க, குண்டா சட்டம் பாய அப்படியே வீறு கொண்டு சந்தோஷமாக இருக்காங்க விவசாயிகள்லாம். விவசாயிகளை விட மக்கள் எல்லாருமே, சிறுபான்மையினரா இருக்கட்டும், பள்ளி குழந்தைகள், விவசாயிகள் அப்படி அப்படி போற எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கிற. ஏன் நீ வந்து விவசாயிகள்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்கிறா? முதல்வர் அப்படி சொல்லியிருக்காரு. விவசாயிகள் குண்டா சட்டத்தை போட்டு விவசாயிகள் காவலன், இந்த இடத்துல தோல்ல துண்டை போட்டு விவசாயம் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறாருல. அவருடைய விவசாயியுடைய இந்த இன்டராக்ஷன்ல பாத்திருக்கியா? கான்கிரீட் சாலைகள் போக வயல்வெளிக்குள்ள ஷூலா போட்டுக்கிட்டு போவாரு. இவரெல்லாம் விவசாயத்தை பத்தி பேசுறாரு, நம்ம கேட்கணும்னு தலையெழுத்து. அதான்ப்பா, விவசாயிகளை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்ல அப்படின்னு நீ சொல்ற, அதானே? இல்ல, எங்கள் கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிமுக காரங்க. அப்படியா? யாருனாலும் சரிப்பா, விவசாயிகள் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதனால என்ன சொல்றேன்னா, இது பதிலடி தரேன்ப்பா. அதான் பதிலடி தான். ஆமா, விவசாயிகளுக்கு வந்து எல்லாரும் ஆதரவு கொடுங்க, விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய
கட்சிக்கு ஓட்டு எங்க போடுங்க, கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான். இதன் மூலமா நம்ம இதுதான் சொல்ல வர்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. நேத்து நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன்ல, அதாவது சுபான்சு சுக்லா அப்படிங்கிற வீரர் வந்து விண்வெளிக்கு போறாரு, அல்வா கில்வாலாம் செஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்ல. இப்ப என்னன்னா அந்த நேரம் வந்து ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதுனால தள்ளி வச்சிருக்காங்க, தேதி குறிப்பிடாம அந்த பயணத்தை. அதை படிச்சிருட்டுமா என்ன அப்படின்னு. சுபான்சு சுக்லா உட்பட 4 பேர் வந்து விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்ல இருந்த நேரத்துல அந்த பயணத்தை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஃபால்கன் 9 ராக்கெட்ல திரவ ஆக்சிஜன் கசிவு பிரச்சனை இருக்கிறதுனால விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ராக்கெட் எப்ப செலுத்தப்படும் அப்படிங்கிற தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஸ்பேஸ் எக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது விண்வெளி செல்வது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஆமா, என்னப்பா, அதாவது நீங்க என்னமோ இங்க இருந்து உங்க ஊர் ஸ்ரீரங்கத்துக்கு போற மாதிரி சின்ன வேலைலாம் கிடையாது இது, சரியா? விண்வெளிக்கு போறாங்க அப்படிங்கும் பொழுது எல்லா ஏற்பாடுகளும் கரெக்டா இருக்கணும். ஆமாப்பா, இல்ல நீ என்ன அவங்கள கிண்டல் பண்ற மாதிரி பேசுற? நீ எல்லாம் ஒரு இந்தியனாப்பா? இல்லப்பா, அப்படி கிடையாதுப்பா. இது பார்த்தோன்னே எனக்கு ரஜினி அவர்கள் ஞாபகம் வந்துட்டாருப்பா. தேதி பின்னர் அறிவிக்கப்படும், அதனால அதை சொன்னேன்ப்பா. சரி, எனக்கு என்ன பிரச்சனைனா, யார் இந்தியாவுக்கு எதிராக பேச நான் பொங்கிடுவேன். அது ஒண்ணு இருக்கு. எனக்கு என்ன கவலைனா அப்படிங்கிறதுக்கு பிரச்சனைனா சொல்லிட்டேன், ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து நேத்து அல்வாலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாருல, அது விண்வெளிக்கு போயிருந்தா சாப்பிட்டு இருப்பாரு. இப்ப வீட்டுல வச்சே சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. அவருக்கு அல்வா கொடுத்துட்டாங்க. ஆமா, அவருக்கு அல்வா கொடுக்கல. அந்த பிரச்சனை ஆமா, விரைவில் சீர் செய்யப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கலாம். அது ஒரு சாதனை தானப்பா. இப்ப இந்தியா வந்து உலகத்துக்கே சவால் விடுற மாதிரி நிறைய இப்போ ஸ்பேஸ் மிஷன் சொல்லுவாங்க, ஸ்பேஸ் டாக்கிங் அண்ட் அன்டாக்கிங் மிஷன், அதை வெற்றிகரமா நம்ம முடிச்சிருக்கோம். நிலாவுடைய சவுத் போல்ல லேண்ட் பண்ண முதல் கண்ட்ரி நம்ம தான். நிலாவிலேயே இறங்குன ஒரு ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல வெறும் சொற்பமான நாடுகள் நம்மளும் ஒண்ணு. மங்கள்யானை ரொம்ப சீப்பான ஒரு ரேட்ல நம்ம முடிச்சோம். அதெல்லாம் நம்ம மிகப்பெரிய சாதனை தானே. இதெல்லாம் பெரிய சாதனை தான். ஆனா விருதுநகர் மாவட்டம், எங்க மாவட்டம் தான், அங்க வந்து ஒரு கோவில் திருவிழால சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க. அது சாப்பிட்டதுல பாத்தீங்க அப்படின்னா 100 பேர் 120 பேர் கிட்ட வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்கப்பா. அந்த உணவுல ஏதோ கலந்துருக்கா இல்ல எதுவும்? இப்போ எனக்கு என்னன்னா, இதற்குதான் நாங்கள் கோவில் திருவிழாக்களை நாகரிக சமூகத்தின் வெளிப்பாடு கிடையாது என்று சொல்லணும்னு ஒரு கும்பல் வரும். ஆமா, இப்ப சமீபத்துல ஒரு அமைச்சர் சொன்னார்ல, அமைச்சர் சொன்னது எவ்வளவு சரி என்று பார்த்தீர்களா? அவங்க எல்லாம் என்ன சொல்றது விடு. இல்லப்பா, இது வந்து யாரோ ஒருத்தங்க தவறு பண்ணிருக்காங்க, இனிமே வந்து கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய. உங்க மாவட்டமா? விருதுநகர் எங்க மாவட்டம் தானே? அது இல்ல, உங்க சொந்தக்காரங்க? இல்ல, அது அருப்புக்கோட்டை கொஞ்சம் தள்ளி இருக்கு, நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தான். இருந்தாலும் இனிமே கவனமா இருக்கணும்பா. இன்னொன்னு, இந்த ரயில்வே டிக்கெட்லாம் புக் பண்றோம்ல, தட்கல் புக் பண்ணும்போது ஆதார் கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. நீ பாத்தியாத? நீ தட்கல்ல புக் பண்ணுவியா? நான்லாம் பஸ்ல தான் போயிட்டு வருவேன், நமக்கு ரயில் எல்லாம் பிடிக்காது. இல்ல, நம்ம டிக்கெட் கிடைக்காது. இன்னொன்னு பாத்து அப்படின்னா, அங்க வந்து என்ன சொல்றது, மத்திய அரசினோட கீழே தானே வருது, அதனால அது கால் எடுத்து வைக்க அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம போக்குவரத்து துறை செய்யற மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய ரயில் கால் எடுத்து உள்ள வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமா இருக்கு. இல்ல, அவங்களுடைய ஏற்பாடுகள் நல்லா இருக்காதுன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. மத்தபடி எதுவும் மத்தபடி எதுவும் போக மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. என்னதான் நம்ம வரி பணம் தானே, சொல்லிதான் இல்லப்பா. என்னதான் இருந்தாலும் நம்ம வரி பணம் தான். நீ அடுத்த செய்தி சொல்லுவேன்னா இப்படியே இழுத்துக்கிட்டே போறியே, என்ன உனக்கு வேற செய்தி எதுவும் தெரியலையா? நான் சொல்றேன், செய்தி இல்லாம. அதாவது தேமுதிக இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்க வந்து தனித்து போட்டியிடுவதா இல்ல கூட்டணியா அப்படிங்கறத வந்து நாங்க காலம் பதில் சொல்லும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதை விஜய் தான் கூற வேண்டும். விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்ட்டாங்க. ஆக சமிஞை கொடுக்கறாங்களா? சமிஞையும் கொடுக்கறாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க வந்து திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன் அப்படின்னா, சிபிஎம் என்ன சொல்றாங்க, திமுக அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல 97% நிறைவேற்றிட்டாங்க, 98% 99 நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியல அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா, நிறைய வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சோ இதனால இவங்க வெளியே போறது உறுதியாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி வந்திருக்குப்பா. நீ என்ன நினைக்கிற? நான் வந்து எது நடந்தாலும் சரி, நாங்க வெற்றி பெறுவது உறுதி. ஆமா, யார் வந்தா என்ன வராட்டி என்ன, அவங்களுக்கு வந்து நாங்க எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு கொடுக்கறோம்னு சொல்றோம், அவங்க கேட்க மாட்டாங்க, வெளியே போறாங்கன்னா போயிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நயினார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல வந்து கூட்டணி ஆட்சியா என்று கேட்டதற்கு அதிமுக தலைமையில 2026 ஆட்சி அமைப்போம் என்று மீண்டும் ஒரு தடவை சொல்லியிருக்காருப்பா. ஆமா, இது ஒவ்வொரு பிரஸ் மீட்டும் சொல்லிட்டே இருக்காரு அவர். தொடர்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க கூட்டணி வந்து பிரச்சனைக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அப்படித்தானே? அதான உங்களோட கருத்து? அதுவும் அரசியல் செய்தியா சொல்லிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் ஜாலியா பேசினா நல்லா இருக்கும். இல்லப்பா, ஒரு நல்ல முக்கியமான செய்தி இருக்கு, அத நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி சொல்லு, எப்பயும் போலதான் சொல்லு. நேத்துக்கு பூச்செறிதல் பத்தி பேசணும்ல, ஆமாமா, அது நேற்று முடிந்து விட்டது. இன்றைய கதையை பேசுவோமா? சொல்லு. இந்த ஜெய் பாலையா, ஆமாமா, அவருக்கு ஜெய் பாலையா என்று கூச்சலிட்டபடி
மலர்களை தூவி மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவரு அவ்வளோ அப்படியே கொட்டி தீர்க்கிறாங்க. அதான் பாஜக கூட்டணி கட்சியில இருக்காருல்ல, அவரு பாஜக கூட்டணி கட்சி தானே எம்எல்ஏ, அவரு தெலுங்கு தேசத்துல இருக்காரு. என்ன இருந்தாலும் உங்க கூட்டணி தானே. நேத்து நீ என்ன சொன்ன, எங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய விசிகாவுல இப்படி ஒரு சம்பவம் நடந்த போது குறை சொல்லி சொன்னேன். ஏன் சொல்றேன்னா, அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி மனிதனை வழிபடுவது தவறு, என்னதான் இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு, இது ஒரு சனாதனம் என்று சொல்றவங்க இது மாதிரி பண்றதா ஹிப்போக்ரசி என்று சொன்னேன். இதையும் நான் ஆதரிக்கல. ஒரு மனிதரை உட்கார வச்சு பூவாக பொடியறீங்க, அவர் என்ன கடவுளா என்று நமக்கு தோன்றுகிறது. எதையுமே நம்ம ஆதரிக்க மாட்டோம். நேத்துக்கு ஒரு ஸ்டாண்ட், இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்ன மாதிரி இருக்க மாட்டேன். எப்போ ஒரே ஸ்டாண்ட். நானும் இன்னைக்கு அதான் சொல்றேன். அதாவது அந்த பூ வந்து ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம், நிறைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். இது போன்ற நினைக்கிறேன்ப்பா. அதான்ப்பா, அதாவது நீ வந்து ஆந்திரா பக்கம் போயிருந்தேன்னா போயிருப்ப, நீயும் ஆந்திராக்காரன் தானே. அது உங்க வேடா விடு, உங்க தலைவரை பத்தி பேசாத பிரச்சனை. என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த நடிகர்னாலும் சரி இந்த மாதிரி நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. கடவுளுக்கு நிகராக அவங்க குடும்பத்தையே வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவரே எப்படின்னா, இவங்க அப்பாவுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இவர் தான் பெருமாளின் அவதாரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து வழிபடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சோ அது வந்து அந்த மக்களுடைய கலாச்சாரம். அதை வந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கலாச்சாரமா? ஆமா, எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. இல்லப்பா, அவங்க ரொம்ப நாள் உனக்கு தான் இந்த பொது அறிவு இன்ஃபர்மேஷன் நிறைய தெரியும். ஆமா, அதான் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன்.